يا أيها الذين آمنوا كتب عليكم الصيام كما كتب على الذين من قبلكم لعلكم تتقون. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. رب زدني علما. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, மதிப்பிற்குரிய இஸ்லாமிய பெருமக்களே, சகோதரர்களே, நண்பர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய அருளால் இந்த ஒரு தாவா சென்டரிலே உங்களோடு கடந்து அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை பற்றி, குறிப்பாக எதிர்வரக்கூடிய சங்கைக்குரிய ரமதானை பற்றிய சில நல்ல விஷயங்களை உணர்ந்து கொள்வதற்காக, எதற்காக? பேசுவதற்காக அல்ல. எதற்காக சொல்லுங்க எல்லாரும்? உணர்ந்து கொள்வதற்காக. பேசுறது நினைச்சது பேசுனா மேலே போயிடும், தலைக்கு மேலே போயிடும். பேச்செல்லாம் எங்கே போயிடுது? தலைக்கு மேலே போயிடும். அதனால சில நல்ல விஷயங்களை உணர்ந்து கொள்வதற்காக இங்கே வந்திருக்கின்றோம். அல்லாஹ் தஆலா நல்ல உணர்வுகளை நமக்கு ஏற்படுத்துவானாக. அன்பிற்குரியவர்களே, ரமதான் வரப்போகிறது. நாம் என்ன செய்ய போகிறோம்? அல்லது ரமதானில் என்ன செய்ய போகிறோம் என்று ஒரு கேள்வி நமக்கு முன்னால் வைக்கப்பட்டால் இன்றைய காலத்தில் நம்முடைய பதில் எப்படி இருக்கும்? ரமதானுக்காக நாம் எந்த மாதிரி, எப்படி தயாராகி இருக்கிறோம், ரமதானில் என்ன செய்யலாம் என்று திட்டமிட்டிருக்கிறோம், ரமதானை எப்படியெல்லாம் கழிக்கலாம் என்று நாம் ஒரு கட்டுப்பாடு, ஒரு கொள்கை வைத்திருக்கிறோம். இப்படி ஒரு கேள்வி நமக்கு முன்னால் கேட்கப்படுகிறது. அதற்கு நாம் என்ன பதில் சொல்ல போகிறோம்? சில பேர் வேலை செய்கிறவங்க, நான் இப்பயே லீவுக்குலாம் அப்ளை பண்ணிட்டேன். எதுக்கு? ஊருக்கு போகிறதுக்கு. நான் டிக்கெட்லாம் எடுத்து வச்சுட்டேன். 27ஆம் கிழமைக்கு ஊருக்கு போகிறதுக்கு ட்ரெயினில் டிக்கெட்லாம் புக் பண்ணி வச்சு நான் எல்லாம் ரெடி ஆகிட்டேன். சில பேர் நான் சட்டையெல்லாம் வாங்கிட்டேன். 27ஆம் கிழமைக்கு ஒரு சட்டை, பெருநாளைக்கு ஒரு சட்டை, சாயந்தரத்துக்கு ஒரு சட்டை, காலையில் ஒரு சட்டைன்னு சொல்லி சட்டையெல்லாம் வாங்கி ரெடி ஆகிட்டேன். சில பேர் குடும்பஸ்தவங்களாக இருந்தாங்கன்னா நாங்கள் பெருநாளைக்கு தேவையான பர்ச்சேஸ்லாம் பண்ணி எல்லாம் ரெடி ஆகிட்டோம். பள்ளிவாசக்காரங்கிட்ட கேட்டால் 30 நாளைக்கு சிறப்பாக கஞ்சி ஊற்றுறதுக்கு நாங்கள் ஒரு லிஸ்ட்டு போட்டு யார் யாருக்கெல்லாம் டொனேஷன் வாங்கணுமோ வாங்கி நாங்கள் நல்ல திறமையான மாஸ்டரை வச்சு கஞ்சி காய்ச்சி ஊற்றுறதுக்கு நாங்கள் ரெடி ஆகிட்டோம். பள்ளிவாசல் எல்லாம் பெயிண்ட் அடித்து பாயெல்லாம் மாற்றி சுண்ணாம்பெல்லாம் பூசி எல்லாம் சிறப்பாக செஞ்சு வச்சாச்சு. சரியா? ரமதானில் நம்ம எல்லாம் தயாராகிறதுக்காக வேண்டி, ரமதானை கழிக்கிறதுக்காக வேண்டி இந்த ஏற்பாடெல்லாம் நடந்து கொண்டு இருக்கிறது. இருக்குதுங்களா இல்லையா? ஆமாம். இப்ப என்ன ஒரு கேள்வி என்றால், இந்த ஏற்பாடுகள் எல்லாம் இதற்கும் ரமதானுக்கும் என்ன சம்பந்தம்? இதற்கும் ரமதானுக்கும் என்ன சம்பந்தம்? ரமதான் என்ற ஒரு மாதத்தை அல்லாஹு தஆலா நமக்கு வழங்கினானே, முதலில் அந்த மாதம் நமக்கு ஏன் சிறப்புமிக்க மாதமாக அமைந்திருக்கிறது, அதை பற்றிய நம்முடைய நிலைப்பாடு, உணர்வு என்ன? முதலாவது
முன்னாடி சொன்ன விஷயத்தை ஒரு பக்கம் வச்சுக்கோங்க. அதான் நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். வருஷம் நம்ம எல்லாம் ரெடியாகி உட்கார்ந்துருப்போம். எதுக்கு உட்கார்ந்துருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் அது முன்னாடி சொன்ன விஷயம். இப்போ நாம் என்ன சிந்திக்க போகிறோம், உணரப் போகிறோம், எதை நோக்கி நம்முடைய ரமதான் அமையப் போகிறது என்பதற்குண்டான ஒரு திட்டத்தை வகுக்கப் போகிறோம் என்றால், முதலாவதாக கொஞ்சம் யோசித்து பாருங்கள். ரமதான் 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 என்று சொல்லப்படுகிறது. ஏன் ரமதானுக்கு இவ்வளவு பெரிய முக்கியத்துவம்? இந்த மாதத்திற்கு வெறும் கஞ்சி குடிக்கிறதுக்காக இவ்வளவு பெரிய முக்கியத்துவம். கொற்றாவா கஞ்சி அடிக்க வேண்டியது, பக்கத்துல வடை, சமோசா, சுண்டல் எல்லாத்தையும் சேர்த்து வச்சு கட்ட வேண்டியது. சகர்ல இருந்து பட்னியா இருந்தோம்னு சொல்லியே எல்லாத்தையும் சாப்பிட வேண்டியது. அப்புறமா சகர் எப்படி பட்டினியா இருக்க போறோம்னு சொல்லி சாப்பிட்டுக்க வேண்டியது. எப்படி சகர் எப்படி சாப்பிடுவோம்? பட்டினியா இருக்க போறோம், டிஃபன் கிடையாது, மத்தியான சாப்பாடு கிடையாது, இனிமே ராத்திரி தான் சாப்பிட போறோம்னு சொல்லி சஹர் எப்படி போயிட்டு இருக்கோம்? அது ஒரு கல்யாண விருந்து மாதிரி சஹர் போய் கொண்டிருப்பதை பார்க்கிறோம். இருக்குதுங்க இல்லையா? நம்ம வீட்டு பெண்களுக்கு சஹரை நாம் எளிதாக்கி கொடுத்திருக்கிறோமா? யாராவது சொல்லுங்க, எங்க வீட்டுல சஹருக்கு வெறும் சாதா சாப்பாடு, அவசியமான பசி அளவுக்கு தான் ஒரு சோறு ஒரு சால்னா மட்டும்தான் நாங்க சஹர் சாப்பிடுறோம், அதுக்கு மேல எங்கள்கிட்ட எதுவுமே இருக்காது, நாங்க எதுவும் வச்சுக்கிறது இல்லை, இரவெல்லாம் இபாதத்தில் இருக்கிறதுனால எங்களுடைய வீட்டு பெண்களுக்கு நாங்கள் சஹரை லேசாக்கி விட்டோம், குறைந்தபட்ச உணவை கொண்டு நாங்கள் போதுமாக்கிக் கொள்கிறோம் அப்படின்னு சொல்றவங்க யாராச்சும் இருக்க முடியுமா? அதுக்கப்புறமா நோன்பு பறக்கத்தான் திறக்கணும், நோன்பு மாசம் பறக்கத்தான மாசம், நோன்பு வச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லியே அந்த இஃப்தாருக்கு ரெடி பண்றதை பார்த்தீங்கன்னா ஏதோ வீட்டுல பொண்ணு பார்க்க வர்றவங்களை வரவே இருக்கிற மாதிரி இஃப்தாருக்கு செட்டிங். எப்படி செட்டிங்? அப்படியே ஜூஸ்ல இருந்து பல வகையான ஜூஸ் ஆரம்பிச்சு, கடல் பாசி ஆரம்பிச்சு, அப்புறம் அது இது நொட்டு எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னா இதெல்லாம் செஞ்சது போக மிச்சம் இதுக்கு தெருவில் வைக்கிறதெல்லாம் வாங்கி கொண்டாந்து வச்சுக்க வேண்டியது. எல்லாத்தையும் வச்சு நோம்பு திறக்க போறோம். நோம்பு பறக்கத்தான் திறந்தோம். எப்படி நோம்பு எப்படி திறந்தாங்க? எப்படி திறந்தாங்க? பறக்கத்தான் திறந்தாங்க. நான் பறக்கத்துங்க நோம்பு திறக்கும் போது பாருங்க சாப்பாடு வந்து கொட்டிக்கிட்டே இருக்கு. நம்ம வச்சிருக்கிற அர்த்தம் பறக்கத்து. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நோம்புலாம் பறக்கத்தான நோம்பு இல்லையா? கேள்வி வந்தா இல்லையா? அவர்கள் நோம்பு எப்படி திறந்தார்கள்? சில பேரித்தம்பழங்களில் திறந்தார்கள். அதுவும் இருக்காது, ஒரு சில மிடரு தண்ணீர் குடித்து விட்டு நோன்பு திறந்தார்கள். இதுதான் நபியுடைய நோன்பு திறத்தலும் சஹாபாக்களுடைய நோன்பு திறத்தலும். அதெல்லாம் பறக்கத்தான நோன்பு இல்லையா? சொல்லுங்க. நம்ம நோன்பு திறக்கிறது தான் பறக்கத்தான் திறந்தோம்னு சொன்னா, அப்ப அவங்க நோன்பு திறந்தது என்ன? அப்ப பாதி ராத்திரி எதுல கழிக்கிறது? சஹருக்கு ஏற்பாடு பண்றதுல. அப்புறம் மத்தியானத்துக்கு மேல பாதி பொழுது எதுல கழிக்கிறது? இஃப்தாருக்கு ஏற்பாடு பண்றதுல. இதெல்லாம் சாப்பிட்டு முடிக்கிறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? இனி நம்ம என்ன செய்ய போறோம் ரமதான்ல? நம்ம நோன்பு எப்படிப்பட்ட நோன்பாக இருக்கிறது, இருக்க போகும்? நம்ம சுத்தமா பார்த்தோம்னு சொன்னா நம்ம நோன்புல நல்லா சாப்பிடுற மக்களா மாறி இருக்கும். ஆனா டைத்தை மட்டும் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கிட்டோம். சரியா? நோன்புங்கிற பேர்ல நாம் நம்மை ஏமாற்றிக் கொண்டிருக்கிறோம். நோன்பு என்ற பெயரில் நாம் சாப்பிடுகின்ற நேரத்தை மாற்றிவிட்டு நமக்கு நாமே பெரும் ஏமாற்றத்தை கொடுத்துக் கொண்டிருக்கிறோம். இரண்டாவது பாருங்க, நம்முடைய ஏனைய வணக்க வழிபாடுகளை எடுத்துக்கொண்டா பொதுவா நோன்புல ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் உட்கார்ந்து குர்ஆன் ஓதிட்டா என்னமோ பெரிய வெட்டி வேலையை செஞ்சு ஒரு மரத்தை சாய்ச்ச மாதிரி அவருக்கு, நான் ஒரு நோம்புல ஒரு கதம் பண்ணிட்டேன். இது குர்ஆன் ஓதுறதோட ஒரு குர்ஆனை முடிக்கிறதுக்குள்ளாரியே போதும் போது நாய் கடைசியில் ஒரு குர்ஆனை கதம் பண்ணியிருந்தாருன்னா நோம்புல ஒரு கதம் பண்ணிட்டேன்.
அதை எப்படி ஓதுனாரு, தஜ்வீதோட ஓதுனாரா, அர்த்தம் புரிஞ்சு ஓதுனாரா, விளங்கி ஓதுனாரா, என்னத்தை ஓதுனாரு, அது ரெண்டாவது விஷயம். ஓதுறது சுத்தமா இருந்துச்சா இல்லையா, இப்படி. அப்புறம் அடுத்தது பார்த்தீங்கன்னா சதகா. என்ன செய்வாங்க, இருக்கிற பேங்க்லாம் போய் சில்லறையா மாற்றி வச்சுக்கிட்டு வரக்கூடிய யாசகர்களுக்கு சில்லறையை எண்ணி எண்ணி போட்டுட்டு எல்லாரும் தங்களை எப்படி நினைச்சு வச்சிருப்பாங்கன்னு சொன்னா, இந்த உம்மத்துடைய இந்த காலத்துடைய அபூபக்கர், அப்துல் ரஹ்மான், உஸ்மான் மாதிரி நினைச்சு வச்சிருப்போம். எப்படி ரோட்ல வரக்கூடிய யாசகர்களுக்கு 5 ரூபா 10 ரூபா 2 ரூபா 1 ரூபான்னு இருக்கிற பேங்க்ல எல்லாம் போய் சில்லறை காசு வாங்கி வச்சுக்கிட்டு பிச்சை போட்டுவிட்டு எப்படி தன்னை பத்தி விளங்கி வச்சிருப்பாங்க, இந்த உம்மத்துடைய இந்த காலத்துடைய அபூபக்கர் நாங்க தான் இந்த உம்மத்துடைய இந்த காலத்துடைய அப்துல் ரஹ்மான், உஸ்மான் அப்படின்னு தன்னை பற்றி பெரும் தர்மகர்த்தாவாக, பெரும் கொடைவள்ளலாக தங்களுக்கு தாங்களே மார்க் போட்டு வைத்திருப்பார்கள். இருக்குதுன்னா இல்லையா? அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு வணக்க வழிபாடு, தொழுகைன்னு எடுத்துக்கொள்ளுங்க, இபாதத்துன்னு எடுத்துக்கொள்ளுங்க. இந்த இபாதத்து எப்படி இருக்கிறது? ரமதான் மாதத்திலே நோன்பு பேரை சொல்லி மற்ற நேரத்தில் தொழுதுகிட்டு இருந்த எல்லா ஃபர்துமே பாதியா போயிடும். இப்படி மற்ற நேரத்தில் தொழுதுகிட்டு இருந்தோமா இல்லையா, அந்த தொழுகையெல்லாம் சைஸ் எப்படி மாறிடும் சொல்லுங்க. சுபுஹ் தொழுகையில பார்த்தீங்கன்னா குல்வல்லாஹு அஹத் குல்லது பிரபிஃபர் படிச்சு ஏங்கன்னா சஹர் சாப்பிட்டுக்கிறாங்க. உண்மையிலேயே இவங்க சாப்பிட்ட சஹருக்கு இதுக்கு மேல போதெல்லாம் வாங்கி கொடுத்துருவாங்க. இவங்க சாப்பிட்ட சஹர்ல ருக்குல 3 தஸ்பீஹுக்கு மேல 4வது தஸ்பீஹ் ஓதுனா எல்லாத்துக்கும் வாந்தி வந்துடும். சரியா? இல்ல தூக்கி விழுந்துருவாங்க. ராத்திரிகளை இபாதத்திலே கழித்திருந்தால் இபாதத்துகளில் அல்லாஹ் ஆற்றலை கொடுத்திருப்பான். இன்று நோன்பாளிகளுடைய இரவுகள் எதிரே கழிக்கப்படுகின்றன. வாலிபர்களை பற்றி கேட்கவே வேண்டாம். ஊர் சுற்றுறது, எங்கெல்லாம் வெளிச்சம் இருக்குது, தெருவிளக்கு இருக்குது, அங்கெல்லாம் ஒன்று சேர்ந்துக்க வேண்டியது, எங்கெல்லாம் வீட்டில் திண்ணை இருக்குது அங்கெல்லாம் போய் உட்காந்துக்க வேண்டியது, சுத்த வேண்டியது, அரட்டடிக்க வேண்டியது, கடைசியில் சகர நேரத்தில் வந்து நல்லா மூக்கு பிடிக்க சாப்பிட்டுட்டு பாதி பேர் தொழுகைக்கு வர்றதில்லை. அப்படி தொழுகைக்கு வந்தாலும் அவருடைய நிலைப்பாடு எப்படி இருக்கிறது? இதுக்கு மேல இமாம் போதனான்னு வச்சுக்கோங்க, அடுத்த நாளைக்கு தொழுகைக்கு வரணும் இருக்கா இல்லையா? இப்படி போச்சு சுபுஹ் தொழுகை. லோஹர் தொழுகையை பற்றி சொல்லவே தேவையில்லை. மற்ற நாள்லயே லோஹர் தொழுகை மகரிப் தொழுகை மாதிரி ஆகிப்போச்சு. இன்றைக்கு எழுதப்படாத சட்டம் ஆகிப்போச்சு. இப்ப இப்படியே தொழுகையெல்லாம் கத்தரிச்சு எல்லாம் சொல்லுவாங்க, ராத்திரில கியாமுல் லைல் செய்யறோம். நம்மெல்லாம் பொய்யர்கள்னு சொன்னா ரொம்ப கரெக்டா இருக்கு. அல்லாஹ் பாதுகாக்க. நம்மளாம் எப்படி சொன்னா, நமக்கெல்லாம் பேர் என்ன சொன்னா, தாபீன்கள், சஹாபாக்கள், தபுல் தாபீன்கள்லாம் நம்மளை பார்த்தா நமக்கெல்லாம் பேர் தான் வச்சிருப்பாங்க, தஜ்ஜால், எல்லாம் ஏமாத்துறவங்கன்னு சொல்லி பேர் வச்சிருக்கோம். மார்க்கத்தின் பேரால் ஏமாற்றி கொண்டிருக்கக்கூடியவர்கள் நமக்கெல்லாம் பேர் வச்சிருக்கோம். நம்ம என்ன சொல்றோங்க, பேர் என்ன சொல்றோம்? கியாமுல் லைல்னு சொல்றோம். மறைச்சு பார்க்குறீங்க தப்பா சொல்லி நம்ம என்ன பேர் சொல்றோம்? கியாமுல் லைல்னு சொல்றோம். சொல்றோமா இல்லையா? லைல்னா என்னங்க அர்த்தம்? ராத்திரி. ராத்திரி தொழுகைங்கிறோம் கியாமுல் லைல். அப்ப இரவு தொழுகைன்னு சொன்னா குறைஞ்சபட்சம் ஒரு இரவுல சொல்லப்படக்கூடிய ஒரு அளவுக்காவது தொழுகணுமா இல்லையா? எப்படி இரவுல ஒரு சொல்லப்படக்கூடிய அளவுக்காவது தொழுதா இரவு தொழுகை. நம்ம தொழுகையை பார்த்தீங்கன்னு சொன்னா, அதாவது சுன்னத்தான முறையில இஷாவுடைய தொழுகையை தொழுதா ஒரு 20 நிமிஷம் ஆகும். சுபுஹுடைய தொழுகையை சுன்னத்தான முறையில் தொழுதா ஒரு 30-35 நிமிஷம் ஆகும். அவ்வளவுதான். 1 மணி நேரத்துல 11 ரக்காத்தையும் 13 ரக்காத்தையும் முடிக்கணும்னா அதுக்கு பேர் கியாமுல் லைல். அது எதுக்கு பேர் கியாமுல்? நம்ம செய்யற கியாமுல் லைல் எப்படி இருக்கு? 1 மணி நேரத்துல முடிச்சுங்க. எப்படி நீங்க மொத்தமா தக்பீர் கட்டினதுல இருந்து வித்ரு வரைக்கும் எவ்வளவு நேரத்துல முடிச்சிடணும்? 1 மணி நேரத்துல தொழுதுட்டு, அப்பா நான் வந்து அந்த காலத்துல உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு தொழுத மாதிரி நினைச்சுக்கிட்டு வெளியே உருவாரு பாருங்க, நாங்கெல்லாம் கியாமுல் லைல் தொழுதுட்டு வரோம்னு சொல்லுவோம்.
இதுதான் நம்முடைய கியாமுல். இதுக்கு மேல இமாம ஓத விடாம ரொம்ப கண்ட்ரோலா கரெக்டா பார்த்துட்டு இப்படி எல்லாம் செட்டப். சரி, ரமதான்ல நம்ம ஏதாவது வேலைகளை மாற்றிக்கொண்டோமா? வேலை நேரங்களை மாற்றணுமா? வேலையினுடைய அளவுகளை மாற்றணுமா அப்படின்னு பார்த்தா அதுவும் கிடையாது. இன்னும் எப்படி நம்ம செய்து வைத்திருக்கிறோம் என்று சொன்னால், நம்முடைய வேலையின் பேரை சொல்லி சொல்லி ரமதான தான் நமக்கு தகுந்த மாதிரி மாற்றி வச்சிருக்கோம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னார்கள்? நோன்பாளிக்கு வேலையை லேசாக்கி கொடுங்கள். இந்த வேலையை அவங்களுக்கு வச்சிருக்கிற உங்களுடைய பணியாளர்கள் நோன்பு வச்சிருக்கிறாங்கன்னு சொன்னா நோன்பு நேரத்தில் அவங்களுக்கு அவங்களுடைய வேலையை குறைத்து விடுங்கன்னு சொன்னாங்களா? நம்ம என்ன செஞ்சு வச்சிருக்கிறோம்? நோன்பு தான் நமக்கெல்லாம் சீசன். துன்யா வேலை டபுள் ஆயிடுச்சு. எப்படி ஆயிடுச்சு? துன்யா வேலை டபுள் ஆயிடுச்சு. இன்னும் சில பேர் நோம்புல நிறைய செலவு செய்யணும், நிறைய செலவு இருக்கு, அதனாலேயே சம்பாதிக்கணும். இது என்ன சம்பாத்தியம்? அப்ப 11 மாசம் நீ சம்பாதிக்கிறது எங்க? அப்ப ரமதான்ல பாத்தீங்கன்னு சொன்னா துன்யாவுடைய வேலைகளை நாம் சுருக்கியதாக, துன்யாவுடைய வேலைகளை குறைத்துக் கொண்டதாக ஏதாவது நம்ம கணக்கு போட முடிஞ்சா சரி, அப்படியே துன்யாவுடைய வேலையை சுருக்கினதா குறைச்சதா கணக்கு போட்டு கொண்டு வந்தாலும் அந்த நேரம்னா எதுல கழிஞ்சிருக்குன்னு சொன்னா நல்லா கொரட்டை உடுத்துங்கிறது. இதுல கழிஞ்சிருக்குது. நோம்பு பேரை சொல்லி ராத்திரில 1 மணி நேரம் தொழுகிறதுக்கு. உங்களில் ஒருவர் சாதாரணமாக ஒரு நியூஸ் பேப்பரை கடையில ஒட்டு கடையில வாங்கி படிக்கிறதுக்கே நின்று கொண்டு 1/2 மணி நேரம் செலவழிக்கிறார் ஒரு நியூஸ் பேப்பரை படிக்கிறதுக்கு. அப்புறம் அந்த பக்கம் தள்ளி போகும்போது யாராவது நண்பர் வந்தார் என்று சொன்னால் அவரிடம் நின்று பேசுவதற்கு இன்னொரு 1/2 மணி நேரம். இந்த 1 மணி நேரத்தில் அல்லாஹ்வை வணங்கிவிட்டு அவர் என்ன நினைத்துக் கொண்டு தான் பெரிய சாதனை செய்து விட்டதாக. நீ குடிக்கிற டீக்கு ஒரு 1/2 மணி நேரம் நின்று குடிக்கிற செய்றாங்களா இல்லையா? சாதாரணமாக யாரையாவது பார்த்து பேசினால் 1/2 மணி நேரம் அதற்காக நிற்கிறார்கள் இல்லையா? யோசித்து பாருங்க. அப்ப நோம்புக்காக வேண்டி நம்ம ஏதாவது வேலையை சுருக்கினாலும் அந்த சுருக்கப்பட்டதனால் கிடைத்த நேரத்தை எதுல செலவழிக்கிறோம்? தூங்குறதுல செலவழிக்கிறோம், ரெஸ்ட்ல செலவழிக்கிறோம். சரி, இப்போ இன்னொரு பக்கம் போயிட்டு வாங்க. இது எல்லாத்துக்கும் என்ன பிரச்சனை? நாம் நம்முடைய வாழ்க்கையை இன்னும் புரியாமல் இருக்கிறோம். அல்லாஹ் நம்மை வணங்குவதற்குத்தான் படைத்திருக்கிறார். வணக்க வழிபாடுதான் நான் இங்கிருந்து எனது மறுமை பயணத்துக்காக எடுத்துச் செல்லக்கூடிய கட்டுச்சாதம். எனது செல்வம், காசு, பணம், நான் சுற்றியது, திரிந்தது, பேசியது எல்லாம் இங்கே நான் விட்டு அல்லாஹ்வை வணங்கிய இபாதத்தை தான் நான் என்னோடு கொண்டு செல்வேன் என்ற ஒரு உண்மையை உணராத காரணத்தால் இபாதத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னா ஏதோ நம்ம அல்லாஹ்வுக்கு புண்ணியம் பண்ணுமா. இப்படி நாம் எப்படி விளங்கி கொண்டிருக்கிறோம்? ஏதோ நம்ம அல்லாஹ்வுக்கு புண்ணியம் செய்த மாதிரி. நான் ஒரு சின்ன கேள்வி கேட்கிறேன். செக்யூரிட்டி வேலை ராத்திரிலாம் நின்றுகிட்டே இருக்கணும், ராத்திரிலாம் நின்றுகிட்டே இருக்கணும், 8 மணி நேரம் நிற்கணும் அப்படின்னு ஒரு வேலை. ஆனா அந்த வேலைக்கு இப்ப இந்தியா கணக்குப்படி உதாரணத்துக்கு சொல்றேன், ஒரு மாசத்துக்கு 1 லட்சம் ரூபாய் சம்பளம் வைங்க. நான் சொல்றேன் அல்லாஹ் மேல சத்தியமா, ஒருத்தரும் டாக்டருக்கு படிக்க மாட்டேன், இன்ஜினியருக்கு படிக்க மாட்டேன். என்ன டாக்டர் 1 லட்சம் ரூபாய் 8 மணி நேரம் நிக்கிறதுக்கு சம்பளம்னு சொன்னா என்ன பாய் சொல்லுங்க பாய்? எதுக்கு டாக்டருக்கு படிக்கணும், இன்ஜினியருக்கு படிக்கணும்? எல்லாரும் அந்த வேலைக்கு போயிடும். போக மாட்டோமா? என்ன சொல்லுங்க? என்ன பொறுத்த வரைக்கும் சரி, இன்னும் கொஞ்சம் கூட்டுங்களா, 2 லட்சம் ரூபான்னு சொல்லுங்களேன். செக்யூரிட்டி வேலைக்கு 2 லட்சம் ரூபாய் சம்பளம், 8 மணி நேரம் நிக்கணுங்க. எல்லா பணக்கார வீட்டு பிள்ளைங்களும் செக்யூரிட்டி வேலைக்கு எடுக்கலாம், 2 லட்சம் ரூபாய். இன்ஜினியரிங் படிச்சா, டாக்டர் படிச்சா என்ன கிடைக்கும்? எந்த காலத்துக்கு பிறகு கிடைக்கும்? 2 லட்சம் ரூபாய் செட்டில் ஆயிடலாம். 1 வருஷம் வேலை பார்த்துட்டு செட்டில் ஆயிடலாம், 2 வருஷம் வேலை பார்த்துட்டு செட்டில் ஆயிடலாம்.
அவன் நடப்பாங்க நினைக்க மாட்டாங்களா? அப்ப 8 மணி நேரத்துக்கு மாசத்துக்கு 1 லட்சம் ரூபான்னு சொல்லப்பட்டதால் அந்த 8 மணி நேரம் நிக்கிறது லேசா போச்சுங்க. எப்படி சொல்லுவாங்க? இது ஒரு கஷ்டமாங்க. ஏங்க கஷ்டம் இல்லை? 1 லட்சம் ரூபா சம்பளம் கிடைக்குது.